அருமையானவர்களே, இன்றைக்கும் வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தை என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். அருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை, நீ சுகமாய் இருப்பதே தேவ சித்தம். அன்பின் தேவன் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி அவனை தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படி உண்டாக்கி அந்த ஏதேன்ல கொண்டு போய் அற்புத விதமாக அவனை ஆண்டு கொள்ளும்படி, தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்தையும் ஆண்டு கொள்ளும்படி தேவன் இந்த ஆதாம் ஏவாளுக்கும் அதிகாரத்தை கொடுத்து, தேவன் மனுஷன் சுகமாய் இருக்க வேண்டும், தன்னை போலவே இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ரூபத்தின்படி தன்னுடைய சாயலின்படியே மனுஷனை உருவாக்கி அதிகாரத்தை கொடுத்து வைத்திருந்தார். ஆனால் புசிக்க கூடாது என்று சொன்ன அந்த கனி அவன் புசித்து கர்த்தருடைய வார்த்தையை மீறினபடினாலே தேவ சாயலையும் தேவ ரூபத்தையும் அவன் இழந்து, தேவ மகிமை இழந்து, தேவனுடைய அதிகாரத்தை இழந்தவனாய் இந்த பூமியில் இருக்கிற அத்தனை தீமைக்குள்ளும் அவன் உட்படுத்தப்பட்டு விட்டான். என் அருமையான தேவ ஜனமே, கடவுளுடைய பெரிதான அன்பு நீங்களும் நானும் இந்த உலகத்தில் அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேரும், அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிற அத்தனை ஜீவ ராசிகளும் மனிதர்களும் சுகமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. ஒரு மனுஷனும் கெட்டு அழிந்து போவது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் அல்ல என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கடவுள் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் தீமையை அனுமதிக்கிற தேவன் கிடையாது. ஆமென். பின்ன ஏன் தீமையை அவர் இந்த பூமியிலே உண்டாக்கினார் என்று சொன்னார்? பொல்லாத பிசாசு தள்ளப்பட்ட தூதர்களுக்கும் பிசாசின் ஆவிகளுக்கும் இந்த உலகத்தில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகிற பொல்லாத மனிதர்களுக்கும் தானே இந்த தீமையை தேவன் உண்டாக்கினார். ஆனா தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கோ நன்மையை சிலுவையிலே அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் சிலுவையில மரணத்தை ருசி பார்த்தார். சாப வியாதி தரித்திர பாவம் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து அவர் தீர்த்து விட்டார். அதை நீங்களும் நானும் விசுவாசிக்கும் பொழுது அந்த ஆதி நிலைமைக்கு திரும்புகிறோம். நாம் சுகமாய் இருப்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் நானும் சுகமாய் இருப்பதையே தேவன் விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய சித்தம். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு சத்தியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 1 முதல் நீங்கள் 4 வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்கே ஒரு குஷ்டரோகி வந்து ஆண்டவரிடத்தில் பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உம்மாலே ஆகும் என்று சொன்னான். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த குஷ்டரோகியுடைய இருதயத்துல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த வியாதி இந்த இயேசுவால சர்வவல்லமையுள்ள தேவன் தேவகுமாரனால இந்த வியாதியை சுகப்படுத்த முடியும். அந்த விசுவாசம் முழு நிச்சயம் இந்த குஷ்டரோகிக்கு இருந்தது. ஆனால் இவனுக்குள்ள ஒரு கேள்வி, இந்த வியாதியிலிருந்து இவரால் சுகப்படுத்த முடியும், ஆனால் இன்னைக்கு நான் சுகமா வாழ்வது சித்தமா, இந்த வியாதியோடு தொடர்வது கடவுளுடைய சித்தமா என்று அவன் தெரியாமல் அந்த வியாதி சுமந்தவனாய் ஒரு கேள்வியோடு கூட நல்லாவுமா நல்லாவ மாட்டோமா, பல ஒன்று நல்லாயிடும்ன்ற ஒரு முழு நம்பிக்கை இருந்தாலும் கூட இதை நான் சுமக்க வேண்டுமா, இந்த குஷ்டரோகத்தை நான் சுமக்க வேண்டுமா, சுமந்துதான் ஆக வேண்டுமோ, ஒருவேளை தேவ சித்தமா இருக்குமோ என்று சொல்லிதான் ஒரு கேள்வி கேட்கிறான். கேள்வியோடு வர, உமக்கு சித்தமானால் என்ன சுத்தமாக்கும்? ஆனா 100க்கு அதிபதி என்ன சொல்றாரு? என் வேலைக்காரன் 100க்கு அதிபதி வந்து, என் வேலைக்காரன் வியாதி படுக்கையில் இருக்கிறான், நீர் அவனை சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். அவன் டைரக்டா நிபந்தனை வைக்கிறான். டைரக்டா உமால முடிய ஆண்டவரேன்னு சொல்றான். அது உம்முடைய சித்தம் என்று விசுவாசித்து நீ சுகப்படுத்தும் ஆண்டவர் என்ற வேலைக்காரன் சொல்லி கேட்கிறான் 100க்கு அதிபதி. ஆனால் இவன் என்ன கேட்கிறான் என்று சொன்னால், உமக்கு சித்தமானால் என்ன சுத்தமாக்கும் என்று சொல்லி கேட்கிறான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இப்ப இவனுடைய இருதயத்தில் என்ன இருந்தது என்று சொன்னால், குஷ்டரோகம் வந்திருக்கு, இந்த குஷ்டரோகத்துல இயேசுவால சுகப்படுத்த முடியுன்ற விசுவாசம் இருக்கு, இது இடையில இதை ஒருவேளை நான் சுமக்க வேண்டுமோ என்று இவனுக்குள்ள ஒரு கேள்வி புரிந்தது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். இப்ப பாருங்க, வாசிக்கிறேன் 2ஆம் வசனம். அப்போது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். உடனே
குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் என்பதை இந்த குஷ்டரோகி வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்து ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. தெளிவா புரியுதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொன்னார். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொன்ன அந்த வார்த்தையே, அந்த நிமிடமே அவன் சுகமானான். கடவுளுக்கு சித்தம், தேவனுக்கு சித்தமானது நாம் நல்லா இருக்க வேண்டும். அன்பின் தேவன் தன்னை படைக்கும் பொழுது ஆரோக்கியமாய், அற்புதமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாய், செழிப்பானவனாய், சுகம் உள்ளவனாய், அநேகருக்கு ஆசீர்வாதமானவன் மனிதனை கடவுள் படைத்தார். அவனுடைய மீறுதல் தான் அவன் சுமக்கிற அந்த சாபம், வியாதி, தரித்திரம் எல்லாத்துக்கும் காரணம். அன்பின் தேவன் சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். அவருடைய சித்தம் என்ன தெரியுங்களா? நாம் சுகமாய் இருக்க வேண்டும். குஷ்டரோகியை பார்த்து சொன்னார்ல, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகும் என்று சொல்லி. இன்னைக்கு எல்லாரும் சுத்தமாகணும். இன்னைக்கு எல்லா வியாதிகள் இயேசு நாமத்துல சுகம் அடையணும். அந்த நாமத்திற்கு வல்லமை உண்டே. என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சர்வல்ல படைத்த தேவன் வியாதி மேல் அதிகாரம் படைத்த தெய்வம், இயற்கை மேல் அதிகாரம் படைத்தவர், பாவத்தை மன்னிக்க அதிகாரம் படைத்தவர். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், எல்லாவற்றுக்கும் காரணம் பாவம் தான். அந்த பாவத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். அதனால பாவத்தின் விளைவாய் இருக்கிற எந்த ஒரு தீமையும் நாம் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் நானும் சுகமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த விருப்பத்தை இன்றைக்கு நாம் விசுவாசிக்கலாமா? இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய போறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, என் கர்த்தரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள பரிசுத்த நாமத்தினாலே இதோ இந்த ஜெப வேளையில ஆண்டவரே அப்பா, பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், தரித்திரத்தோடு இருக்கிறவர்கள், சாபத்தில் இருக்கிறவர்கள், மந்திர கட்டில் இருக்கிறவர்கள், எல்லா விதமான ஆண்டவரே அப்பா போராட்டத்தில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவரே நீர் விடுவிப்பீராக. முதலாவது விசுவாசம் பிறகட்டும். ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. நன்றி. ஒவ்வொருத்தரும் நம்பட்டும், விசுவாசிக்கட்டும். ஆண்டவரே சுகமாய் இருக்கட்டும். நான் சுகமாய் இருப்பது தேவனுடைய சித்தம். கல்வாரி சிலுவையிலே எனக்காக மரணத்தை ருசி பார்த்த என் ஆண்டவர் நான் சுமக்க வேண்டியதில் சுமந்து தீர்த்து விட்டார். இன்றைக்கு நான் சுகமாய் இருப்பதுதான் தேவனுடைய சித்தம் என்று சொல்லி ஒவ்வொரு விசுவாசிக்கட்டும். ஆண்டவரே விசுவாச கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே பரிசுத்தாவுடைய அன்பு இருதயத்தில் ஊற்றப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், சத்தியத்தின் வெளிப்பாடு கிடைக்கட்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சுகமாய் இருப்பது தேவனுடைய சித்தம். கர்த்தர் நல்லவர், அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால் நீங்க நல்லா இருப்பீங்க. God bless you.